போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? கடந்த மே மாதம் நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் போதைப் பொருள் பயன்படுத்திய இந்த வழக்குல போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்குல மேலும் சில நபர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு பின்னணியில ஒரு போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க் இருப்பது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நுங்கம்பாக்கம், சூளைமேட்டில் ஒரு 40க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருந்தது. இந்த போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் புழக்கத்துல சட்டவிரோத பணம் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஒரு வழக்கை பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணையில அமலாக்கத்துறை இறங்கியது. அதன் அடிப்படையில நடிகர் ஸ்ரீகாந்திற்கு நேற்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் வேறொரு காரணத்தை கூறி, அதாவது நேற்று ஆஜராக முடியாத ஒரு காரணத்தை கூறி அவர் ஆஜராகவில்லை என்றும் வேறொரு நாளில் ஆஜராவதாக அவர் அவர் தரப்பிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கழுகு பட நடிகரான ஸ்ரீ கிருஷ்ணா அவர் தற்போது ஆஜராகியிருக்கிறார். அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் 15 மணி அளவில் இருந்து அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர் ஏற்கனவே காவல்துறை நடத்திய விசாரணையில கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்களின் அடிப்படையில போதைப் பொருளுக்காக பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதா, அது இதன் மூலமாக அந்த பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. அதில் இதை பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய வழக்கின் அடிப்படையில வேறு யாரும் நபர்களுடன் தொடர்ந்து இருக்கிறதா போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.